நிறைய பேஷண்ட்ஸ் சுகர் வெயிட் குறைக்கலாம் வரும்போது இந்த சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் மேம் மாத்திரை போடுறேன் சுகர் குறையில, டயட்டில் இருக்கேன் சுகர் குறையில, வாக்கிங் போகிறேன் சுகர் குறையில, இன்சுலின் ஊசி போட்டும் சர்க்கரை அளவு 400-500லே இருக்குன்னு சொல்கிறவங்க கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். 15 வருஷம் என்னுடைய மருத்துவ அந்த அறிவில் நான் வந்து இந்த ஒரு கேள்வி தான். மருந்து ஹோமியோ மெடிசன்ஸு சுகருக்கு வந்துட்டு என்ன இருக்கோ அதெல்லாம் கொடுக்கறது முன்னாடி தூங்குறீங்களா? தூக்கமே வரல மேம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சுகர் எனக்கு கண்ட்ரோலே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே தூங்காதவங்களாக இருப்பாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், அவர்கிட்ட வந்துட்டு அந்த எந்த பேஷண்ட் வராங்களோ அவங்ககிட்ட தூக்கத்துக்கு மட்டும் மருந்து கொடுத்துட்டு போய் 8 மணி நேரம் நைட்டும் மத்தியானம் ஒரு 1 மணி நேரமும் தூங்கிட்டு இதே வாக்கிங் இதே டயட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். நான் இதை வந்துட்டு இந்த பிஹைண்ட் ரூட்ஸ் தலை மூலிமா ஒரு ஓப்பன் சேலஞ்சே வைக்கிறேன். நான் 8 மணி நேரம் நைட் தூங்கிட்டேன், மத்தியானம் 1 மணி நேரம் தூங்குறேன், எனக்கு சுகர் 200 மினிமம் 140-170க்குள்ளே மெயின்டைன் ஆகலைன்னா எனக்கு கேளுங்க. தூங்கும் போது தான் என் தலையிலேருந்து கால் வரைக்கும் என் உடம்புல இருக்கிற செல்ஸ் ரிப்பேர் ஆகுது. ஒரு மனிதன் வாழணும்னா அவன் தூங்கணும். 9:30க்கு தூங்கி காலைல 5 மணிக்கு எழுதலாம் இல்லை, தூங்குறதே 12 மணி 10 மணி ஆயிடுச்சுல தூங்க போகலாம்ல. ஆனால் என்ன யோசிக்கிறாங்க, 10 மணி ஆயிடுச்சு இப்போ தான் 10 ஆகுது இன்னும் 11 ஆகலைன்னு மொபைல் நோண்டுறோம். நீங்களே எடுத்துக்கோங்களேன், 11 மணி 11 தான் ஆகுதா? அதாவது சாதாரணமாக ஒரு பயாலஜிக்கல் கிளாக்கில் மைண்ட் செட் எப்படி ஆயிருக்குன்னா இன்னும் 12 ஆகலை, 12 ஆயிடுச்சு தூங்கணும். இது வந்து ரொம்ப மாறி வருது. இந்த மாதிரி தூக்கமின்மை நம்மளுடைய தலைமுறையை அழிச்சிடும். நீ வாழணுன்னா நீ தூங்கணும். நம்ம வந்துட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு தூங்கி காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிற ஒரு தலைமுறையாக திருப்பியும் பேக் டு இதுவாக ஆன்சஸ்டர்ஸ்க்கு மாதிரி எல்லாத்தையும் இழுத்துட்டு போகணும் அப்படின்ற மிஷனில் தான் நான் அவங்களோட ஜாயின் பண்ணியிருக்கேன். 3 ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப் இருக்குது. நான் படுத்த உடனே ஃபஸ்ட்டு 90 மினிட்ஸ் நல்லா ஆழ்ந்த தூக்கம் போவேன், அப்புறம் மிட் ஸ்லீப், அப்புறம் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். அதாவது கண்ணு ஆடிட்டே இருக்கும், கனவு நிலையில் இருப்போம் விதிகாலையில். அந்த டைமில் இந்த ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் வந்து ஒருத்தவங்களுக்கு தொடர்ந்து 3-4 நாளுக்கு ஒழுங்காக தூங்காமல் கண்ணை மூடின மாதிரியே இருக்குது, ஆனால் நான் தூங்கவே இல்லை, எனக்கு ஓடிட்டே இருக்குது, சுற்றி இருக்கிற சத்தம் கூட கேட்குது அப்படின்ற ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். இந்த மாதிரி தொடர்ந்து 3 நாள் ஒரு ஆள் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட், சோர்வு, மனப்பதட்டம், கோவம், அப்புறம் அழுகழுகியாக இருக்கிறது, ஒரு டிப்ரெஸ்டான ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த உடம்பு வந்து அதுக்கப்புறம் அவங்களால தாங்க முடியாது. அந்த தூக்கமின்மையோட பேட் எஃபெக்ட்ஸை அவங்களால பியர் பண்ண முடியாது.